Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. நானும் ஜெயிலுக்கு போறேன். கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றாக கூடி ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்திய போது தனது கோஷங்களால் பிரபலமானவர் செவிலியர் ஜூலி. அதன் பிறகு பல்வேறு சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் சினிமாவில் சில கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார். பிப்ரவரி மாதம் வேலூரில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற தாவேக தலைவர் விஜய் மேடையில் பேசிய போது ஜல்லிக்கட்டு காளையையும் சிறுவனையும் வைத்து ஒரு குட்டி கதை கூறினார். ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. இதனைத் தொடர்ந்து ஜூலி தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு ஜல்லிக்கட்டு கதை சொல்லி இருக்கீங்க, உங்கள் கட்சியில் இருக்கும் பாதி பேர் மைனர்கள், புல்லுக்கட்டை காட்டுகிறோம் என கிளம்பி 50ஐ 500ஆக மாற்றி விடாதீர்கள், இனி ஜல்லிக்கட்டுக்காக போராட திராணி இல்லை என்றும் விஜய்க்கு எதிராக அந்த வீடியோவில் பேசியிருந்தார் ஜூலி. வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50ஆவே இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. இதனைத் தொடர்ந்து தாவேக ஆதரவாளர்கள் பலரும் ஆத்திரமடைந்து திமுக தலைவர்களுடன் ஜூலி இருக்கும் வீடியோக்களை வெளியிட்டும் அவரை கடுமையாக விமர்சித்தும் வந்தனர். ஜூலி தொடர்ந்து தாவேகவினருக்கு எதிரான வீடியோக்களையும் திமுகவிற்கு ஆதரவான வீடியோக்களையும் வெளியிட்டு வந்தார். நம்மளை வளர்த்து விட்ட இந்த திராவிட அரசியலும் டெல்லியில இருந்து ஏறி விடக்கூடிய இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு இதெல்லாம் வச்சு இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு தூசியும் பற்றக்கூடாதுன்றதுல என்னுடைய பங்கு இருக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் எதிரே பீச் சர்வீஸ் ரோட்டில் வோட் ஃபார் டிஎம்கே என்று நோட்டீஸ் பலகையும், பெண்களுக்கு இவர்களால் பாதுகாப்பு இல்லை, வல்கர் வாரியர்ஸ் என்று வர்ச்சுவல் வாரியர்ஸை வம்பிழுக்கும் வகையில் நோட்டீஸ் பலகையுடன் ஜூலி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் தனது சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படத்துடன் எங்கு தொடங்கினோமோ அங்கேயே என்ற தலைப்போடு வெளியிட்டுள்ளார். இதனை அறிந்த மெரினா போலீசார் நடிகை ஜூலியிடம் உரிய அனுமதி பெற்றுள்ளீர்களா என கேட்டபோது தேர்தல் அதிகாரியிடம் உரிய அனுமதி பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மெரினா காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். தேர்தல் அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதோடு மற்ற கட்சியை இழிவுபடுத்தும் வகையில் செயல்படக்கூடாது என கூறி போலீசார் எச்சரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. மக்கள் கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பார்த்தா இங்கிட்டு பார்த்தா பொம்மையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இங்கிட்டு பார்த்தா டூப்பை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நேற்று கூட 1/2 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்தாங்களாமே, 1/2 மணி நேரம்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? நானும் 4 நாளா பெர்மிஷனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கும் தர மாட்டேங்கிறேன், நானும் டிஎம்கே சப்போர்ட்டா தான் பேசுறேன், என்ன பிரச்சனை தெரியல. போலீசார் எச்சரித்து அனுப்பிய பின்னரும் சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து பெர்மிஷன் அப்ளை செய்தும் கிடைக்காததால் இன்று நான் துவங்கிய அதே மெரினாவில் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தினேன். அம்பேத்கர் ஜெயந்தியான இன்று சிங்கமாக சீரிய என்னை போலீசார் கைது செய்தாலும் மிகுந்த மரியாதையுடன் நடத்தியதற்கு நன்றி என்ற கேப்ஷனோடு வீடியோ ஒன்றை ஜூலி வெளியிட்டார். அந்த வீடியோவில் 6 முறை பெர்மிஷன் அப்ளை செய்தும் கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் தேர்தல் விதிமுறைதான். தான் வெளியே வந்தால் தன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்தவர்கள் யாரையும் அங்கு காணவில்லை என தெரிவித்தவர் தாவேக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்தும் பேசியிருந்தார். நானும் ஜெயிலுக்கு போறேன். ஏப்பா இந்த வல்கர் வாரியர்ஸ் எல்லாம் உட்காந்து கதறிட்டு இருந்தாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் தான். நானே 6 வாட்டி அப்ளை பண்ணிட்டேன், எனக்கே ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப நானும் இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்லல. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது தேர்தலோட விதிமுறைகளை அதை நான் பின்பற்றுறேன். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரெயிட்டா நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே போர்டை பிடிச்சி நின்னுட்டேன். அதே மாதிரி நீ வெளியே வந்தனா உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன், உனக்கு கண்டந்துண்டமாக்கிடுவேன், சாவடிச்சிருவாங்க, உன்னை எப்படி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் என்ன வெறும் வாய்ஸ் அவுட் ஆள் தானா? நானும் நின்று பார்த்துட்டே இந்த தூரத்தால ஒரு 2-3 பேர் மட்டும் டிவிகே அப்படின்னு கட்டிட்டு ஓடினாங்க. அதுவும் மைனர் பசங்க தான். ஆக மொத்தம் உங்க அண்ணன் மாதிரி பெர்மிஷன் கிடைச்சும் வீட்டுல இல்லாம
கிடைக்கலனாலுமே என்னால முடிஞ்சது என்னவோ அதை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு 10 பேருக்கு வந்து போனாலுமே எனக்கு வந்து அது சந்தோஷம் தான். அது மட்டுமல்லாமல் அடுத்த போராட்டம் நடத்தும் இடத்தை விரைவில் அறிவிப்பேன் என ஜூலி அந்த வீடியோவில் திமிராக பேசியிருந்தது பலரையும் ஆத்திரமடைய செய்துள்ளது. அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ப்ளீஸ் வெயிட். தேர்தல் விதியை மீறி இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதே தவறு. போலீசார் எச்சரித்து அனுப்பிய பின்னரும் கூட வேண்டும் என்றே மீண்டும் இதே போல அடுத்த போராட்டம் நடத்தப் போகிறேன் என பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. அண்ட் உங்க அண்ணன் மாதிரி கூட்டத்தை பார்த்து பயந்து விழுந்தடிச்சு வேனுக்குள்ள ஏறால நான் கிடையாது. நான் தைரியமா நின்று ஒத்தாளா நின்று நான் என்னுடைய கருத்து என்னவோ அதை சொல்லியிருக்கேன். அதை தாண்டி மத்த இதனை பார்த்த நெட்டிசன்கள் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போல மீண்டும் நக்கலாக பேசி அவர் வீடியோ வெளியிடுவாரா என கேள்வி எழுப்பி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.